பழமையான வயலூர், உயிர் இழந்த நிலம். ஆதித்யா நம்பிக்கையை கொண்டு வந்தார். மேலும் மரகதக்கல்லின் மர்மம் அவரை வரவேற்றது. மரகதக்கல்லின் மர்மத்தை தீர்க்கும் ஆதித்யாவின் பயணம் தொடங்கியது. இப்ப நாம நண்பர்கள் தானே? இதுதான் மந்திர குச்சி. இது எதுக்கு பயன்படும் எங்களுக்கும் தெரியாது. ஆனா இது உங்களுடையது. நண்பா, இன்று காடு ரொம்ப அழகா இருக்குல்ல? தான் உன் பாதுகாப்பு தலைவர். புரியுதா? காட்டு ராட்சதம் வந்துட்டானா? ஏய் வீரா, இது சாதாரண மரக்கட்டை தான். இது என்ன சத்தம்? நான் நீந்த கத்துக்கிறேன் பாரு. சிக்கு, இந்த காட்டுல முதல்ல இருக்கும் தெரியுமா? முதலையா? நீ என்ன சொல்ற? சும்மா சொன்னேன். வா மீண்டும் குளிக்க. அடடா, உன்னை நம்ப முடியாதுப்பா. இப்பதான் உண்மையான பயணம் தொடங்குது நண்பா. நண்பா, இந்த காடு ஏதோ வித்தியாசமா இருக்கு. உனக்கு வித்தியாசம் தெரியுதா? இங்க இருக்கும் மரங்களுக்கு நிழல் கூட இல்லையே. ஆமா சிக்கு, இது சாதாரணம் இல்ல. நம்ம கவனமா இருக்கணும். வந்த வழியே ஓடிவிடுங்கள், இல்லை என்றால் மரணம் நிச்சயம். திரும்பி ஓடுங்கள், இந்த காடு உங்களுக்கு பாதுகாப்பில்லை. இந்த வழி உங்களுக்கு மரணம்தான். நண்பா, இது நம்ம பக்கம் வருதே. இது நம்ம தாக்க வருது. நாங்க யாரையும் காயப்படுத்த வரல. ஏன் எங்களை தாக்குற? எவ்வளவு அடிச்சாலும் கூட இந்த வேர் உடையவே மாட்டேங்குது. மந்திரக்கோள், அது ஒளிருது. அதுதான் மரத்தோட சக்திக்கு பதில் தரும் ஆயுதம். இதுதான் இந்த மரத்தோட பலவீனம். இந்த வேரை பொறுத்துதான் இதுக்கு சக்தி. நன்றி. நான் ஒரு காட்டுக்காவலன். நான் ஒரு மந்திரவாதியின் சாபத்தால் பல வருடங்கள் மரமாக வாழ்ந்தேன். அவன் பெயர் மாயவீரன். அவன் இருள்மலையின் அரசன்.
நாங்க அவன் கட்டளைக்கு கீழே நடக்கலன்னு எல்லாரையும் மரமா மாற்றிட்டான். ஏற்கனவே கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் 7 தீய சக்திகளை எழுப்பிட்டான். பெரிய ஆபத்து காத்திருக்கு போல இருக்கு. என்ன சக்தி வந்தாலுமே நான் பின்வாங்க மாட்டேன். அவன மாதிரி தீயவர்களை இனி யாரையும் காயப்படுத்த விட மாட்டேன். வீரனே, முதல் ஆபத்தை நீங்க கடந்து விட்டீர்கள். இன்னும் 6 ஆபத்துகளை நீங்கள் இனி கடக்க வேண்டும். அந்த மரகத கல்லை நீங்கள் தான் மீட்க வேண்டும். கண்டிப்பாக அதை கடந்து அந்த கல்லை மீட்பேன் காவலரே. எதற்கு அந்த மரகத கல்லை அவன் எடுத்துக்கொண்டு சென்றான்? அந்த கல் பிரபஞ்ச சக்தி கொண்டது. அதை அந்த கிராம மக்கள் பல வருடங்கள் காத்தார்கள். அவர்கள் குள்ளர்கள் இல்லை, பெரிய சக்தியுள்ள மாவீரர்கள். மாய வீரன் பரம சாந்த சித்தர் மாதிரி நடித்து அவர்களின் மனசையும் நம்பிக்கையையும் பிடிச்சு துரோகம் செய்தான். அவர்கள் போராட முடியாதவாறு குள்ளர்களாக மாற்றி அந்த கல்லை திருடி ஓடி மறைந்த மக்கள் சோர்வுடன் நகர்கிறார்கள். வாழ்வில் நம்பிக்கை இல்லாமல் 3 நாள்களில் பௌர்ணமி. அதற்குள் நீ அந்த கல்லை எடுத்து வரணும். பௌர்ணமி அன்று அந்த கல்லின் சக்தி முழுவதும் மாய வீரனுக்கே சென்றுவிடும். அப்புறம் யாராலும் அவனை தடுக்க முடியாது. வீரனே, எத்தனை ஆபத்து இருந்தாலும் அந்த கல்லை நான் திரும்ப கொண்டு வர்றேன். A new era of storytelling begins.